காவல்துறை வருதுன்னு தெரிஞ்ச பிறகு வீட்டை பூட்டிக்கிறாரு. மாலதி அங்கேருந்து ஒரு வீடியோ போடுது, இவர் ஒரு வீடியோ போடுறார். வீட்டுக்கு முன்னாடியே ஒரு 6 ட்ரோன் அதில் கேமராவோடு ஃபிட் பண்ணி காவல்துறை நிற்பதை நீங்கள் ட்ரம்ப்பு வெள்ளை மாளிகையோடு இவ்வளோ வசதி இருக்காது. எல்லாம் ரெடியாக இருக்குது. காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகள் அவருக்கு அப்படியே தகவல் கொடுத்துட்றாங்க. அவ்வளோ நெட்வொர்க் இருக்குது. அதிமுக போலீஸ் அதிகாரிகள், பாஜக ஆதரவு பெற்ற அதிகாரிகள் அவ்வளோ பேரும் இவருக்கு தகவல் கொடுக்குறாங்க. அப்போது திமுகவை எப்பாடுபட்டாவது டேமேஜ் பண்ணணும். ஒரு பத்திரிக்கைக்காரங்கிறவன் உள்ளதை மக்களுக்கு சொல்வதற்கான ஆள் தான் பத்திரிக்கையாரனே தவிர, இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, திருமதி ஆம்ஸ்ட்ராங்குடைய கட்சியினுடைய தலைவர் இப்போது ஆனந்த திருமதி ஆம்ஸ்ட்ராங் சண்டை ஓடுது பெருசாக. இவர் இந்த கூலிப்படை தலைவன், ஊடக கூலிப்படை தலைவன் எங்கே போகிறான் இப்போ? அந்த வார்த்தையில் மென்ஷன் பண்ணுறீங்க. அப்புறம் கூலிக்கு ஊடகத்தில் மாரடிக்கிறவனுக்கு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் இப்போ திருமதி ஆம்ஸ்ட்ராங்குடைய இப்போ பல 1000 கோடி சொத்து பூராமே பினாமி வச்சுக்கிட்டான். இப்போ திருமதி ஆம்ஸ்ட்ராங் வந்து யார்கிட்ட சரண்டர் ஆயிடுச்சுன்னா, சேகர் பாபுட்ட சரண்டர் ஆயிடுச்சு. சொத்தெல்லாம் மீட்டு கொடுங்க, என் கணவன் உயிரை விட்டு சம்பாரிச்சது.